வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோவேதாவோட எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டெஸ்ட் சீரீஸோட 8வது வீடியோ. முதலாவது உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னும் நம்ம வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முதலாவது 71வது கேள்வி. பிஸ்மத் கார்பனேட் அதிக நேரம் சன்லைட்டில் இருந்துச்சுன்னா அது என்ன கலராக டேர்ன் ஆகும், என்ன கலராக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேல் பிங்க் கலர், ஆப்ஷன் பி ப்ரௌன் கலர், ஆப்ஷன் சி பிளாக் கலர், ஆப்ஷன் டி எல்லோ கலர். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிளாக் கலர். அடுத்து 72வது கேள்வி. அர்சனிக்கோட லிமிட் டெஸ்ட், அதாவது வரம்பு சோதனையில் அர்சனிக் ஆசிட் என்னவா ரெடியூஸ் ஆகும், என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஆப்ஷன் பி அசிட்டிக் ஆசிட், ஆப்ஷன் சி அர்சைன், ஆப்ஷன் டி ட்ரைவேலண்ட் அர்சனிக் ஆசிட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ட்ரைவேலண்ட் அர்சனிக் ஆசிட். ஸோ இந்த லிமிட் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கட்சைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அர்சனிக்கெல்லாம் அர்சைன் கேஸாக ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி குளோரைட் பேப்பரில் எல்லோ கலர் ஸ்டெயின்ஸாக ஃபார்ம் ஆகும். அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அடுத்து 73வது கேள்வி. கோட்ரைமாக்சிசோலோட காம்பினேஷன் என்ன, அதில் என்னென்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏ 5 பார்ட் ஆஃப் சல்ஃபமீத்தாக்சிசோல், 1 பார்ட்டு ட்ரைமீத்தோப்ரைம் இருக்கும். ஆப்ஷன் பி 4 பார்ட்டு சல்ஃபமீத்தாக்சிசோல், 1 பார்ட்டு ட்ரைமீத்தோப்ரைம். ஆப்ஷன் சி 3 பார்ட்டு சல்ஃபமீத்தாக்சிசோல், 1 பார்ட்டு ட்ரைமீத்தோப்ரைம். ஆப்ஷன் டி 2 பார்ட்டு சல்ஃபமீத்தாக்சிசோல், 1 பார்ட்டு ட்ரைமீத்தோப்ரைம். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5 பார்ட்டு சல்ஃபமீத்தாக்சிசோலும் 1 பார்ட்டு ட்ரைமீத்தோப்ரைமும். இந்த கோட்ரைமாக்சிசோல் ட்ரக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா, அது மாதிரி நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ப்ராங்கைட்டிஸ், அது மாதிரி யூரினரி ட்ராக்ட், இயர் இன்ஃபெக்ஷன், இன்டெஸ்டைன், இதில் எல்லாமே. அதுலேயும் இன்னும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் டயரியாவுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 74வது கேள்வி. பென்சைல் பெனிசிலின் பொட்டாசியமோட பிராண்ட் நேம் என்ன? ஆப்ஷன் ஏ கிறிஸ்டலைன் பென்சிலின் ஜி, ஆப்ஷன் பி சோடியம் பென்சிலின் ஜி, ஆப்ஷன் சி அமாக்சிசிலின், ஆப்ஷன் டி பெனிசிலின் ஃபோர்ட்டிஃபைடு. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிறிஸ்டலைன் பெனிசிலின் ஜி. அடுத்து 75வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எது அமினோஃபைலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ்? ஆப்ஷன் ஏ கெஃபின் கூட எத்திலின் டையமின், ஆப்ஷன் பி தியோஃபைலின் கூட ஈட்டோஃபைலின், ஆப்ஷன் சி கெஃபின் கூட எட்டோஃபைலின், ஆப்ஷன் டி தியோஃபைலின் கூட எத்திலின் டையமின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தியோஃபைலின் கூட எத்திலின் டையமின் சேர்த்தா அமினோஃபைலின் கிடைக்கும். அடுத்து 76வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ட்ரக்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அட்ரெனர்ஜிக் பிளாக்கர்ஸ் தான். இதில் எது பாலிமார்பிக் ஃபார்ம், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரோட இன்னொரு ஸ்ட்ரக்சர், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கக்கூடிய எந்த கெமிக்கலுக்கு அந்த ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கார்விடிலால், ஆப்ஷன் பி லெபிட்டலால், ஆப்ஷன் சி மெட்டோப்ரோலால், ஆப்ஷன் டி அட்டனலால். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்விடிலால். ஸோ கார்விடிலாலுக்கு இன்னும் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது மெக்கானிசம் எங்கெல்லாம் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா β1 ரிசெப்டார் ஹார்ட்டில் ஆக்ட் ஆகும், α1 ரிசெப்டார் பிளட் வெசல்ல ஆக்ட் பண்ணி தான் இந்த அட்ரெனலின், நாரட்ரெனலின் எல்லாமே பிளாக் பண்ணும். அடுத்து 77வது கேள்வி. கியூனிடின் கெமிக்கலியாக எப்படி சொல்லுவாங்க? ஆப்ஷன் ஏ 6 மீத்தாக்சி சிங்கோனன் 9 ஆல், ஆப்ஷன் பி 6 மீத்தாக்சி சிங்கோனன் 9 ஆல், ஆப்ஷன் சி 6 மீத்தாக்சி சிங்கோனன் 9 எல், ஆப்ஷன் டி 6 மீத்தாக்சி சிங்கோனன் 9 எல். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 மீத்தாக்சி சிங்கோனன் 9 ஆல் ஆல்கஹால். அடுத்து 78வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எந்த ட்ரக்கு அட்ரெனர்ஜிக் நியூரானை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்? ஆப்ஷன் ஏ அட்டோனலால், ஆப்ஷன் பி பிரசோசின், ஆப்ஷன் சி மீத்தல்டோப்பா, ஆப்ஷன் டி குவானத்திடின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி
குவானத்திடின். வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அட்டோன்லால் என்ன பண்ணும், ஒரு பீட்டா பிளாக்கர். ப்ரெசோசின் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ஃபா 1 பிளாக்கர். மீத்தோல்டோப்பா பார்த்திங்கன்னா செலக்டிவ் ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட்டு. அடுத்து 79வது கேள்வி, ஆல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரக்ஸு, அதாவது இது எல்லாமே ஆன்டி கேன்சர் ட்ரக்கு. இதில் மெயின் டார்கெட்டாக இருக்கக்கூடிய ஆல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ் டிஎன்ஏல எந்த மாலிக்யூல் எந்த ஏரியாவில் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் ஆஃப் அடினைன். ஆப்ஷன் பி நைட்ரஜன் ஆஃப் குவானின். ஆப்ஷன் சி நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் ஆஃப் குவானின். ஆப்ஷன் டி நைட்ரஜன் ஆஃப் அடினைன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நைட்ரஜன் ஆஃப் குவானின். அடுத்து 80வது கேள்வி, எல்ஸ்பார் அப்படின்னா அது பிராண்ட் நேம். அதில் இருக்கக்கூடிய ட்ரக் பார்த்தீங்கன்னா எல் அஸ்பார்ஜினேஸ் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ அக்யூட் லிம்போப்ளாஸ்டிக் லியூக்கேமியா. ஆப்ஷன் பி பிரஸ்ட் கேன்சர். ஆப்ஷன் சி ஒவேரியன் கேன்சர். ஆப்ஷன் டி லிம்ஃபோமா. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அக்யூட் லிம்போப்ளாஸ்டிக் லியூக்கேமியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.